இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆயத்தத்தை குறித்து பார்க்க போகிறோம். ஆயத்தம் மொத்தம் எத்தனை ஸ்டேஜ் இருக்குது, அதுலேயும் குறிப்பாக எஸ்தர்ங்கிற அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஆயத்தத்தை குறித்து பார்க்க போகிறோம். இது நம்ம புதிய பாட்டு சபை நம்ம எப்படி தேவனுக்கு ஆயத்தப்படுறதுங்கிறத அது மூலிமா நம்ம கற்றுக்கலாம். இந்த சேனல் புதுசாக இருந்தால் நான் உங்கள் யாக்கோபு, இது நீர் என்னை காண்கிற தேவன் என்ற ஊழியத்தின் வழியாக உங்களை சந்திக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு தேவனுக்கு பிரியமாக வாழணும், தேவ சித்தத்தை செய்யணுங்கிற அந்த ஆவல் வாஞ்ச, தேவனுக்குன்னே நான் வாழணுங்கிற அந்த வாஞ்ச வைராக்கியம்லாம் இருந்ததுன்னா இந்த சேனலை மைண்டில் வச்சுக்கோங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவிச்சுக்கொள்கிறேன். முதல்ல ஆயத்தத்தில் எத்தனை ஸ்டேஜ் இருக்குன்னு பார்க்கலாமே. ஓகே, ஒவ்வொரு விஷயமும் வசனம் அழகாக சொல்கிறது. விதைக்கிறது ஒருத்தன், நீர் பாய்ச்சிக்கிறது ஒருத்தன், விலை செய்கிறது தேவனே அப்படின்னு 3 ஸ்டேஜஸ் வருதா. விதைக்கிறது ஒரு ஸ்டேஜ், அது பருவம் அடைஞ்ச தக்க பலன் அளிக்கும்படியாக வளர்றது 2வது ஸ்டேஜ், 3வது ஸ்டேஜ் தேவ சித்தத்தின்படி கனி கொடுக்கிறது. ஓகே, அதே மாதிரி இப்போ நம்ம ஸ்கூலில் எக்ஸாமினேஷன் அந்த மாதிரி, இப்போ டாக்டருக்கு படிக்கணும், இல்லை ஏதோ ஒரு ஆனுவல் எக்ஸாமுக்கு ரெடி ஆகணும். அப்போ 10 மாதமாக முதல் மாதத்துலேருந்தே அவங்க கிளாஸ் எடுத்துக்கிட்டே வராங்க. இது முதல் ஸ்டேஜ். அடுத்ததாக ரிவிஷன் சொல்லிட்டு அந்த எக்ஸாமுக்கு வேண்டி பர்டிகுலராக முக்கியமான கொஸ்டின்ஸு இன்னும் தீவிரமாக அதை ஒரு தடவை கோத்ரூ பண்ணுவாங்க, ரிவைஸ் பண்ணுவாங்க. இது 2nd ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜ் அந்த எக்ஸாமினேஷனில் ஹாலில். ஓகேவா, அது மொத்தம் 3 ஸ்டேஜஸ் தான். நீங்கள் எதை எடுத்தாலும் சரி, நீங்கள் ஒரு சமையல் செய்கிறீங்க, கடைக்கு போய் திங்ஸ் எல்லாம் வாங்குறது அது ஒரு ஆயத்தம். ஓகே, அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். 2வதாக நீங்கள் சமையல் பண்ண வேண்டிய நாளில் அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வச்சுருப்பீங்க இல்லையா, சமையலுக்கு ஏதுவாக. அது ஒரு ஆயத்தம். 3வது ஸ்டேஜ் ஆஃப் ஆயத்தம் தான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு சமையலுக்கு உண்டான திங்ஸ் நீங்கள் இது பண்ணுறது. ஓகேவா, இப்போ மொத்தம் நம்ம எஸ்தருடைய ஆயத்தத்தை பற்றி பார்க்கலாம். இப்போ எஸ்தருடைய ஆயத்தம்னோடனே சரி 3 நாள் உபவாசம் இருந்தால் ஆயத்தம் பண்ணாங்களே அதுவான்னு கேட்டால் இல்லை. அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு ஆயத்தம் தேவன் அவங்கள ஆயத்தப்படுத்தினார். எதுக்கு? பட்டத்து ராணியாக ஆகும்படிக்கு. ஓகேவா, வஸ்தியுடைய ஸ்தானத்தில் இவங்க கொண்டு வரதுக்கு ஒரு ஆயத்தத்தை தேவன் பண்ணார். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஆயத்தம். ஓகே, அதில் ஒரு 3 விஷயம் நம்ம கூட அந்த பண்புகள் இருக்கான்னு சொல்லிட்டு வச்சு ஆராய போகிறோம். நாம நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஹல்லேலூயா. இதில் முதல்ல அவங்க வரதுக்கு உண்டான நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வஸ்தியை மாற்றி எஸ்தரை கொண்டு வராங்க. ஓகே, அவங்க கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக இருந்தாங்க, இவங்க தேவனுக்கு பிரியமாக இருக்கிறாங்க. ஓகே, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, நியாய பிரமாணம் கிருபையின் பிரமாணம் இல்லையா. நீங்கள் எப்படி உங்களுக்கு ஆவியானவர் ஏவுறாரோ அப்படி வச்சு தியானிங்க. அதன் மூலிமா நீங்கள் கற்றுக்கொள்ளும்படியான புதிய விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். ஓகே, முதல் காரியம் எஸ்தர்ட்ட இருந்தது 2வது அதிகாரத்தில் 10வது வசனம். என்னன்னா, இவங்க ஆக்சுவலாக இவங்க எங்கே இருக்காங்க? ராணியாக செலக்ட் பண்ண போகிற இடத்துல இருக்காங்க. ஓகேவா, நம்மளில் பல பேர் நம்மளை எடுத்துப்போமே. ஓகே, நீங்கள் எப்படி நீங்கள் ஒரு உயர்ந்த ஸ்தலத்துக்காக கால் எடுத்து வைக்க போகிறீங்க, அந்த ஸ்டேஜில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய நிலைமை, அதாவது உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குது பாருங்கள். அது உங்களை தூக்கி விட்டவங்க, நீங்கள் வந்த நிலைமையெல்லாம் மறக்கிறவங்களா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எஸ்தர் மாதிரி மாறிடுங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க, மொர்தெக்காய் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடியே அவங்க நடந்துட்டு வருவாங்க. அவங்க மொர்தெக்காய் என்ன சொல்லியிருப்பாரு, எஸ்தரோ வென்றால் தன் குலத்தையும் தன் பூர்வத்தாரையும் அறிவிக்காதிருந்தார், மொர்தெக்காய் அதை தெரிவிக்க வேண்டாம் என்று அவளுக்கு கற்பித்திருந்தான். அப்போ மொர்தெக்காய்க்கு கீழ்ப்படிஞ்சு இன்னுமே இருக்காங்க. அப்போது நம்மளை தாழ்வில் இருந்து தூக்கிட்டு வந்தார் இல்லையா தேவனை, அவரை நினைங்க. ஓகே, இதை தாவீது ரொம்ப அழகாகவே செய்வார். என்னதான் ராஜ சிங்காசனத்தில் இருந்தாலும் நான் கரவல் ஆடுகளுக்கு பின்னாடி அலைஞ்சிட்டு இருந்தேன், அந்த தாட் அவருக்கு இருக்கும். ஓகே, அவர் ஒரு தவறு செய்யும்போது தேவனுடைய கோபம் அவர் மேலே இருக்கும்போது அவர் நிமித்தமாக அவர் தன்னுடைய ஜனங்களை தேவன் அடிக்க முற்பட்ட போது அவர் சொல்றார், நான் தானே தப்பு பண்ணேன், இந்த ஆடுகள் என்ன பண்ணதுன்னு. அது தான் ஒரு மெய்ப்பன்கிற அந்த தாட் அவனுக்கு அப்படியே இருந்துட்டு இருக்கும். நான் ஒன்றுமே இல்லாதவன், என்ன தேவன் இந்த சிங்காசனத்தில் வச்சிருக்காருங்கிற அந்த மைண்ட் செட் அவனுக்கு இருக்கும். அந்த மைண்ட் செட் கண்டிப்பாக உங்களுக்கும் எனக்கும் இருக்கும். எஸ்தருக்கு இருந்தது. மொர்தெக்காய் கற்பித்ததை இவங்க அடுத்த ராணியா செலெக்ஷன் ஆகிற அந்த ஸ்டேஜில் இருக்காங்க. இவங்களுக்கு அது இருந்துகிட்டே இருக்கு. ஓகேவா, இன்னமும் அவங்க கீழ்ப்படிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவர் சொல்லி கொடுத்த விஷயங்களை. இப்போ 2வதா என்னன்னா, 12வது வசனத்துல ஒவ்வொரு பொண்ணும் 6 மாதம் வெள்ளை போல 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீக்குரிய மற்ற சுத்திகரிப்பு எல்லாமே செய்வாங்க. ஓகேவா, அதாவது ராஜாவுக்கு பிரியமாக இருக்கும்படி தங்களை அலங்கரிச்சுக்கிறாங்க. வாசனை திரவியத்தினால தங்களை மெருகேற்றி கொள்ளுகிறாங்க. ஓகேவா, இதில் என்னென்ன ஆக்சுவலாக இந்த வெள்ளை போலத்தை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். 2வது விஷயம் இதுதான். ஓகேவா, ஆயுதத்துக்கு ஃபஸ்ட்டு அந்த கீழ்ப்படிதல் வேணும். நமக்கு சொல்லி கொடுத்தவங்க, கற்றுக் கொடுத்த தேவன், அந்த தாழ்மையில் அவர் ஒருபோதும் மறக்கவே கூடாது. 2வதா இந்த வெள்ளை போலத்தினால உருவாக்கிட்டு இருக்காங்க இல்லையா. வெள்ளை போலம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதனுடைய ருசி கசப்பாக இருக்கும், அதனுடைய மனம் வாசனை ரொம்ப வாசனையாக இருக்கும் அப்படின்னு வசனம் சொல்லுது. இதில் யாவைக்குரிய அர்த்தம் என்னன்னு கேட்டால், நீதியின்படி வர பாடுகள் இல்லை புடமிடப்படுதல் இப்படி எடுத்துக்கலாம். சுருக்கமாக சொல்லப்போனால் ஜெப ஜீவியம் அப்படின்ட்டு. இந்த வெள்ளைப்பூலம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, பிணங்கள் இப்போ சடலங்கள் இருக்குது இல்லையா, அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது ஏன் ஜெப ஜீவியம் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய லைஃப் எனக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த ஜெபம் தான் யூஸ் ஆகும். ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுடைய பலத்தில் அவருடைய பலன் பரிபூர்ணமாக
ஆகுறதுக்கு அந்த ஜெபம் தான் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் இல்லையா? அப்போ அந்த ஜெப ஜீவியத்தை குறிக்கிறது. ஓகே, ஃபஸ்ட்டு கீழ்ப்படிதல் உள்ள தாழ்வில் வந்து நம்மளை உயர்த்தின தேவனை வந்து நம்ம மறந்துடக்கூடாது. ரெண்டாவதாக நம்மளுடைய ஜெப ஜீவியம், ஓகேவா, நீதியின்படி வர பாடுகள். ஹல்லேலூயா. இந்த விஷயத்தில் நம்ம கரெக்டாக இருக்கோமான்னு பார்க்கலாம். மூணாவதாக என்னென்னா, வசனம் 14வது வசனம் சொல்லும். 13வது வசனம் கடைசியில் என்ன சொல்லுதுன்னா, 2வது அதிகாரம் எஸ்தரில் எஸ்தர் கேட்குற எல்லாமே வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்ட்டு. ஆனால் 15வது வசனம், அதாவது அவங்களுக்கு என்ன நியமிச்சிருக்காங்களோ அதை தவிர ஒன்றுமே எஸ்தர் கேட்கல அப்படின்னு சொல்லுது. இதுதான் தேவனுக்கு பிரியமான ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஓகேவா? இதில் நம்ம என்ன கற்றுக்கிறதுனா, உங்களுக்கு என்ன நியமிக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு பாடுகள் தான் நியமிக்கப்பட்டிருக்கு, வேதனை தான் நியமிக்கப்பட்டிருக்கு, துன்பம் தான் நியமிக்கப்பட்டிருக்கு, இல்லை வந்து உலக அலுவல்களை சிக்கிக்கொள்ளும்படியாக உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருந்தா தயவு செஞ்சு அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வசனம் அழகாக சொல்லுது, உண்ண உணவு உடுக்க உடைய இருந்தால் அது போதுமென்று இருங்கள் அப்படின்னு. உங்களுக்கு என்ன இருக்கோ அதில் சாட்டிஸ்ஃபைடாக இருங்க. இதுதான் வந்து கர்த்தர் நியமிச்சிருக்காரு. யோபுக்கு எப்படி அவனுக்கு வலி, வேதனை, துன்பம், இன்னல்கள், அவமானம் எல்லாம் வந்தது இல்லையா? இது ஏன் யார் நியமிச்சு? தேவன் வந்து அவனை புடமிடும்படியாக நியமித்த விஷயம். அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு நியமிச்சதில் நீங்கள் வந்து பரிபூர்ணமாக அதை ஃபுல் ஃப்ளெஜ்டாக கர்த்தர் என்ன நிச்சயமாக வெளிச்சத்தில் கொண்டு வருவாருன்னு, புடமிட்டப்பட்ட பின் பொன்னாக விளங்குவேங்கிற அந்த விசுவாசத்தோடு இருந்தீங்கன்னா, அதுக்கு அடுத்து வர வசனத்தில் சொல்லுது, ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்தில் பட்டத்து ஸ்திரீ ஆக்கினான் அப்படின்னு சொல்லுது. எப்படி அவங்க பட்டத்து ஸ்திரீ ஆகிட்டாங்களா? இதுக்கு உண்டான அந்த 3 குவாலிஃபிகேஷன்ஸ் தான் வந்து நம்ம இப்போ பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளை தாழ்வில் இருந்து உயர்த்தி கொண்டு வந்த தேவனை வந்து மறந்துடாதீங்க. அவருக்கு இப்போவும் வந்து கீழ்ப்படிங்க. ஆவியானவருக்கு எவ்வளோ உயரத்தில் போனாலும் இது நமக்கு இருக்கணும். ரெண்டாவதாக அந்த ஜெப ஜீவியம் இருக்குது இல்லையா? அந்த ஜெப ஜீவியம் உங்களை வந்து அப்படியே ஸ்டாண்டர்டாக ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வந்து வச்சுருக்கும். அதையும் விட்டுறாதீங்க. அதாவது நீதியின்படி வர பாடுகள், அந்த வெள்ளை போலத்தோடைய தன்மையை வச்சு நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த பாடுகள், உபத்திரம், வேதனை, புடமிடுதல், இது எல்லாத்தையும் சகிச்சுக்கோங்க. இப்போ மூணாவதாக பார்க்கும்போது உங்களுக்கு என்ன நியமிக்கப்பட்டிருக்கோ அதில் சாட்டிஸ்ஃபைடாக இருங்க. ஓகேவா? எனக்கு இன்னது வேண்டும் என்று பிதாவானவர் அறிஞ்சிருக்கார் இருக்கலாம். அப்போது அவரை விட உங்களுக்கும் எனக்கும் என்ன தெரிஞ்சிட போகுது? நமக்கு ஆக்சுவலாக நம்ம காண்கிறவைகளை தான் பார்க்குறோம். அவர் நமக்கு நியமிச்சதை கண்ணு காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, நம்ம இருதயம் அதை குறித்து சிந்திக்க கூட இல்லைன்னு வசனம் அழகாக சொல்லுது இல்லையா? அப்போது அவர் கர்த்தர் நன்மையே செய்கிற தேவன் இல்லையா? அவருடைய அன்பை ருசிச்சு பாருங்கன்னு வந்து வசனம் சொல்லியிருக்கு. அது அவர் நல்லவருங்கிறத ருசிச்சு பாருங்கன்னு வசனம் சொல்லியிருக்கு இல்லையா? அப்போது நம்ம அதை ருசிச்சவங்களா இருந்தாங்கன்னா தேவன் எனக்கு தீமையாக அனுமதிக்க மாட்டார்னு அந்த விசுவாசத்தில் இருக்கும். நீதியின்படி வர பாடுகள் இது எல்லாமே வந்து 2 விஷயத்தினால வரும். ஓகே, ஒன்று நம்ம செஞ்ச தவறுனால நம்மளை மட்டா தண்டித்து அவரிடத்துல திருப்பும்படியா. ஓகே, தகப்பன் சிக்ஷியாத புத்திரன் உண்டுன்னு வசனம் சொல்லுது இல்லையா? அப்போ அவரிடத்துல திருப்பும்படியா அவர் நம்மளை சிக்ஷிக்கிறார். ரெண்டாவது தேவ நாம மகிமைப்படும்படியா உண்டான பாடுகளா இருக்கும். இது 2 நாளுமே நமக்கு வந்து நல்லதுதான் இல்லையா? தேவனை விசுவாசிங்க, அவரோட அன்பா இருங்க. கர்த்தர் நிச்சயமா நம்ம வச்சு பெரிய காரியங்களை வந்து செய்வார், நம்ம இடம் கொடுத்தோம்னா இல்லையா? அப்போது ஆயத்தப்படுறது நம்ம 3 ஸ்டேஜ் வந்து பார்த்துட்டோம் இல்லையா? முதல்ல விதைக்கிறது, 2வது வந்து வளர்றது, 3வது கனி கொடுக்கறது. ஓகேவா? ஜெயம் கர்த்தர் அதில் வரும் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, இப்போ எஸ்தர் இருந்தால் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஆயத்தத்தில் உள்ள 3 விஷயங்களை பார்த்தோம். முதல்ல கீழ்ப்படுகிறாங்க, 2வது வந்து பாடுகளை சகிக்கிறாங்க, 3வது தனக்கு நியமிச்சதை வந்து போதுங்கிறாங்க, 4வது அவங்க வந்து ராணி ஆயிடுறாங்க. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அப்படி இருந்தோம்னா கர்த்தர் உங்களையும் என்னை முழுசாக எடுத்து தன்னுடைய சபையாக எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.